தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு குருகுலவாசம் பகுதி 2. ரொம்பவும் சிம்பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிறார்களே, அப்படி மனுஷிய இயல்பை அனுதாபத்தோடு புரிந்து கொண்டு, ஆனாலும் ஆத்மா வீணாக போகாதபடி அதை ஹிதமாக பக்குவம் பண்ணுகிற தினுசில் ஆசிரம தர்மங்களை விபாகம் செய்திருக்கிறார்கள், வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காளிதாசன் வாக்கிலே இது தெரிகிறது. ரகுவம்சம் 1.8. முதலில் சைசவே அபியஸ்த வித்யானாம் என்கிறான். அப்படியென்றால் பாலப்பிராயத்திலேயே சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும். வேதம் உபனிஷத்துகளை கூட அப்போதே தெரிந்து கொண்டு விட வேண்டும். எதுவும் மனசில் பதிந்து ஏறுகிற காலம் அதுதான். ஆனால் இதற்காக உடனே ஆத்ம விசாரம் என்று ஓடிப்போய் மூக்கை பிடித்து கொள்ள வேண்டுமா என்றால் அப்படி இல்லை. அடுத்தபடியாக யவ்வனே விஷயை ஷினாம் என்கிறான். யவ்வனத்தில் கிரகஸ்த தர்மத்தை மேற்கொண்டு இல்லற சுகங்களை துக்கங்களையும் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த சுகமும் உண்மையில் துக்கம்தான் என்ற பேச்சு இந்த ஸ்டேஜில் எடுபடாது. ஆனாலும் இவன் குருகுலவாசத்தின் போது அனுஷ்டித்த பிரம்மச்சரிய நியமமும் படித்த வேத உபனிஷத்துகளும் இவனை ஒரே அடியாக விஷய சுகங்களில் தலை தெரித்து போகாதபடி கட்டுப்படுத்தும். இது இவன் ஓரளவுக்கு பொருள் சேர்த்து சம்பாத்தியம் செய்கிற சமயமும் ஆகும். ஆனாலும் பொருளாசையே பேராசையாகிவிடக்கூடாது. இவன் தர்மத்தை ஒரு காலம் மீறாதபடி முன்னே செய்த வித்யாபியாசம் இவனை ரட்சிக்கும். அதோடு இவனுக்கு இருக்கிற கர்மானுஷ்டானம், அத்தியாபனாதிகள், ஏராளமான யாகங்கள், யஜ்ஞங்கள் இவை யாவும் இவனை ஒரு நெறியில், டிசிப்ளினில் வைத்து சித்தம் ரொம்பவும் விகாரப்பட்டு போகாமல் காப்பாற்றும். இது பிராமணனுக்கு சொன்னது. எந்த ஜாதியாரானாலும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட தொழிலை செய்து பேராசையும் பொறாமையும் இல்லாமல் செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அதுவே சித்த சுத்தி தந்துவிடும். தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி என்று பகவானே சொன்னது போல் தர்மம் தப்பாமலே சில இயற்கையான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது யவ்வனத்துக்கென்று சாஸ்திரமே அங்கீகரித்தது. நாளடைவில் கர்மானுஷ்டானங்களின் பலம் ஏறி ஏறி ஆசை, கோபம் முதலான வேகங்கள் எல்லாம் தாமாக குறைந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்போது கொஞ்சம் கிழத்தனமான வயசும் வந்திருக்கும். இந்த சமயத்தில் வார்த்தகே முனிவிருத்தீனாம் என்கிறான் காளிதாசன். கிழப்பருவம் ஆரம்பிக்கிற காலத்தில் முனிவர்களை, தபஸ்விகளை அடுத்து உபதேசங்களை பெற்று ஆசைகளை போக்கிக் கொண்டு விராகம், வீதராகம் என்று சொல்வார்கள். ஆசை போன நிலையை அப்படிப்பட்ட விரக்தியுடன் நிறைய பகவத் தியானம், தபஸ், ஆத்ம சிந்தனை என்று ஈடுபட வேண்டும். வானப்பிரஸ்தம் என்ற இந்த ஆசிரமத்தில் வீடு வாசலையும் பிள்ளை குட்டிகளையும் விட்டுவிட்டு பத்னியை மட்டும் கூட அழைத்து கொண்டு போய் காட்டிலே வைதீக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அந்த அனுஷ்டானத்துக்கு சகாயம் செய்வதற்காகத்தான் பத்னி வேண்டும், விஷய சுகத்துக்காக அல்ல. அப்புறம் கடைசி ஸ்டேஜ் யோகே நாந்தே தனுத்யஜாம், அதாவது வைதிக கர்மாக்களையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி சரீரத்தை விடுகிற போது கொஞ்சம் கூட அழுகை இல்லாமல் பேரானந்தமாக பரமாத்மாவுடன் இரண்டர சேர்ந்து விடுகிற யோகமாக மரணத்தை ஆக்கி கொண்டு விட வேண்டும். அந்த பேரானந்த மோட்சத்துக்கு எங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கிறது என்றால் சைஸ்வே அபியஸ்த வித்யானாம் என்று பாலப்பருவத்தில் படிக்கிற போதே போட்டிருக்கிறது. அப்பொழுது போட்டு கொடுத்த மாரல் ஃபவுண்டேஷன், தர்ம நெறி அடிப்படைதான் அப்புறம் ஜன்மா முழுக்க கை கொடுத்து கொண்டே வந்து குழந்தையாக இவன் படித்த உபனிஷத்தின் லட்சியமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இவன் முடிவிலே சாதிக்க துணை செய்கிறது. குழந்தை பருவத்திலேயே ஒழுங்கில் கொண்டு வந்து விட வேண்டும்.
ஒழுக்கத்திற்கு முதல் அங்கமாக என்ன வேண்டும்? பணிவு, அடக்கம், வினயம், கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு முன்னேற முடியும். கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம் முதலில் வேண்டும். அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும். சகல சீலங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது வினயம்தான். மருந்தை விட பத்தியம் முக்கியம். கல்வி என்கிற மருந்தை விட வினயம் என்ற பத்தியம் முக்கியமானது. இந்த வினயத்தை தான் பழைய காலத்தில் மாணாக்கனின் பிரதான லட்சணமாக வைத்தார்கள். வினயமுடையவன் என்ற பொருள் கொண்டதான வினேயன் என்றே மாணாக்கனுக்கு பேர். இந்த வினய குணம் வருவதற்காகவே தான் முக்கியமாக அவனை குருகுலவாசம் என்று ஒரு ஆச்சாரியனிடத்திலேயே வாழும்படியாக கொண்டு விட்டார்கள். 8 வயசுக்குள் உபநயனம், பூணூல் கல்யாணம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பினார்கள். உபநயனம் என்றால் என்ன? நயனம் என்றால் அழைத்து போவது. கண்ணில்லாதவனை இன்னொருத்தன்தான் அழைத்து போக வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து கண் தான் நம்மை அழைத்து போகிறது என்று தெரிகிறது. எனவேதான் அதற்கு நயனம் என்று பேர். உப என்றால் சமீபத்தில் என்று ஒரு அர்த்தம். உபநயனம் என்றால் சமீபத்தில் அழைத்து போகிறது. எதற்கு அல்லது யாருக்கு சமீபத்தில்? குருவுக்கு சமீபத்தில்தான். அதாவது குருகுலத்தில் கொண்டு விடுவதற்கு பூர்வாங்கம்தான் உபநயனம். இதுவரை குழந்தையாக மனம் போனபடி விளையாடி கொண்டு இருந்தவன் இப்போதுதான் ஒரு பொறுப்போடு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான ஒரு ஆசிரமத்தை ஏற்கிறான். இங்கே ஆசிரமம் என்றால் பர்ணசாலை என்று அர்த்தமில்லை. வாழ்க்கையில் ஒரு நிலை, ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்று அர்த்தம். இந்த முதல் ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று பெயர். இங்கே குருதான் முக்கியம். முதல் ஆசிரமத்தில் இவனுக்கு சகலமுமாக இருப்பது குருதான். கடைசியில் சந்நியாச ஆசிரமத்திலும் இன்னொரு குரு வருகிறார். இப்போது போட்ட பூணூலை கத்தரித்து போடுவதற்கு அந்த குரு வந்தாக வேண்டும். முதல் குரு சொல்லிக் கொடுத்த உபனிஷத் லட்சியமான பிரம்மத்தை இவன் சாட்சாத்காரம் பண்ணுவதற்கு சகாயம் செய்வதற்காக அந்த துறவியான குரு வருகிறார். குரு பரம்பரை என்று நாம் நமஸ்காரம் பண்ணுவதெல்லாம் அந்த சந்நியாசி குருமார்களைத்தான்.